ஒரு அட்வென்ச்சரோட உச்சம் அப்படின்னு சொன்னால் தொல்பெட்டி ஃபாரஸ்ட்டில் நைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள். அது என்னங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஆக்சுவலி இங்கே பனசுரா சாகர் டேம்னு ஒன்று இருக்கும். செம்மையாக இருக்கும், செம்ம அட்வென்ச்சராக இருக்கும் அந்த இடம். அதில் போட்டிங் போகிறதுங்கிறது செம்ம அட்வென்ச்சராக இருக்கும், ஸ்பீட் போட் போகிறது. ஸோ அதனால் அதில் போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். போயிட்டு அதோட அந்த நேச்சர் சீனரியை பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் வயநாடு வந்தால் போகணும் அப்படின்னு நான் நினச்சிருந்த ஒரு ஸ்பாட் இது. ஸோ அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம போட்டிங் போக போகிறவங்க. போட்டிங்னா சும்மா சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க. அதோட அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னாலே மிரண்டுருவோம் நம்ம. அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும் அது. நான் பொதுவாக போட்டிங்லாம் லைக் பண்ண மாட்டேன், ஆனால் இந்த இடத்துல அந்த இடத்தோட தன்மைக்காகவே அங்கே போகணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிட்டு திரும்பவும் இன்றைக்கி நைட்டில் வந்து நைட் ஃபாரஸ்ட் சஃபாரி வந்து இன்றைக்கி நைட்டு நம்ம போக போகிறோம். நாம் கிளம்பிட்டோம் பனசுரா சாகர் டேமுக்கு. தொல்பெட்டி ஃபாரஸ்ட் வழியாக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா யானை இங்கே இருக்குமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அது சூடே தெரியாத அளவுக்கு இருக்குது. அதுதான் இந்த தொல்பெட்டி ஃபாரஸ்ட்டோட ஒரு ஒரு அதிசயம்னு கூட நம்ம சொல்லலாம். பகலில் அதுக்கான அறிகுறி தெரியாது, நைட்டில் நம்மளால் நிறைய பார்க்க முடியும். இந்த ஃபாரஸ்ட் வந்து டீக்வுட் வந்து நிறைய இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கும், ரம்யமாக. இந்த ரூட்டை ட்ராவல் பண்ணுறதே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் அவ்வளோ அடர்த்தியாக வந்து ஃபுல்லாக இதுவாக இருக்கும், டீக்வுட்டாகவே இருக்கும். பொதுவாக எனக்கு கேரளாவில் வயநாடு டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காரணம் வந்து அது ஒரு காடுகளால் சூழப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இங்கே டிரைவ் பண்ணி போகிறதே சூப்பராக இருக்கும். பர்டிகுலராக சொல்லணுன்னா இந்த தொல்பெட்டி ஃபாரஸ்ட்டில் போகிறது, அதாவது காட்டிக்குளத்துலேருந்து தொல்பெட்டி வரைக்குமான ரூட்டு, அப்புறம் திருநெல்லி போகிற ரூட்டு, இது எல்லாமே வந்து அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவேன். அதாவது நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோங்கிறது வேறு, ஆனால் ஒரு சில இடங்களில் தான் நம்ம டிரைவ் பண்ணும்பொழுது அந்த டிரைவிங்கே வந்து நமக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கும். அப்படி ஒரு அனுபவம் தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தொல்பெட்டி காடுகளில் பகல் நேரத்தில் நம்ம பயணம் மேற்கொள்ளும் போது இவ்வளோ அழகாக இருக்குது. அழகாக ரசிச்சுட்டே போகலாம். இதே இரவு நேரம் ஆச்சு அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன்னா யானைகள் ஃபுல்லாக ரோட்டில் தான் நிற்கும். செம அட்வென்ச்சராக இருக்கும் இந்த ரூட்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகிறது. உண்மையிலே நமக்கு அடி வயிறு பக்குங்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு திகிலாக தான் வந்து நம்ம போகிற மாரி இருக்கும். அது தனியாக நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா எப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உண்மையிலே அது நான் நிறைய டைம் வந்து நைட் டைமில் வந்து இங்கே ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரொம்பவே எனக்கு பிடிக்கும் இந்த ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணி போகிறது. இன்றைக்கி நைட்டும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதாவது பனசுரா சாகர் டேம் போயிட்டு திரும்ப ரூமுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட் நம்ம இங்கே இதே ரூட்டில் வந்து ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறோம். நான் தொல்பேட்டையிலேருந்து கிளம்பி காட்டிக்குளம் வழியாக தான் நம்ம பனசுரா சாகர் டேம் போக போகிறோம். நம்ம போகிறதுக்கு முன்னாடி காட்டிக்குளத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மதியம் லஞ்ச் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். பொதுவாக நான் இங்கே வந்தேன்னா இந்த ஹோட்டலில் சாப்பிடுவேன். ரொம்ப டீசெண்டாகவும் இருக்கும், அதே சமயம் காஸ்ட்டும் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டாக இருக்கே தவிர ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காது, ஒரு மீடியமான ரேஞ்சில் இருக்கும். அதுவும் இந்த ஃபிஷ் ஃப்ரைலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே. அதனால் சரி வந்துட்டு ஒரு மீல்ஸ் வாங்கிட்டு அப்படியே ஒரு மீன் பொளிச்சதும்பாங்க, அதாவது வாழை இலையில் சுற்றி தோசைக்கல்லில் வச்சு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாம் அங்கிருந்து கிளம்பணும். இந்த பனசுரா சாகர் டேம்ங்கிறது இன்னொரு விஷயத்துக்கும் ரொம்ப ஃபேமஸ். அது எதுக்கு அப்படின்னா கருநாகத்துக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸ். அதாவது கிங் கோப்ரா இருக்கும் இல்லையா,
அந்த கிங் கோப்ரா வந்து அதிக அளவில் இந்த பகுதிகளில் வந்து இருக்குது. அதனால் மிகவும் ஒரு ஆபத்தான பகுதி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மிகவும் விஷத்தன்மை உள்ள மிகவும் ஒரு அபாயகரமான ஒரு பாம்பு அப்படின்னா இந்த கிங் கோப்ராவை வந்து நம்ம சொல்லலாம். நீங்கள் இங்கே வர்றீங்கன்னா கூட இந்த புதர் மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் வந்து நீங்கள் போகாமல் ஓரளவுக்கு சேஃபாக இருந்துட்டு போகிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம அந்த பனசுரா சாகர் டேம் பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம அங்கே டேம் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த டேம் பார்க்குறதுக்கு. அதாவது அங்கே போட்டிங்லாம் வந்து இருக்குது. பர்டிகுலராக ஸ்பீட் போட் வந்து ரொம்பவே ஃபேமஸ். நம்ம போகிறது வந்து அங்கே போட்டிங் போகலாம் அப்படின்னு தான் போகிறோம். அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்துட்டு முடிஞ்சதுன்னா நம்ம போட்டிங்கும் போயிட்டு வரலாம். நாம் பனசுரா சாகர் டேம் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் 40 ரூபாய். போட்டிங் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா தான் புக் பண்ணணுமா. அதனால் நீங்கள் வர்றீங்கன்னா ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு வாங்க பெஸ்ட்டு. அப்படி இல்லைனா இங்கே வந்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் 40 ரூபீஸ் டேரெக்டாக தான் எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கிங் கோப்ரா இருக்குது. இதை தவிர போட்டிங்கில் நமக்கு டைகர், எலிஃபண்ட்லாம் கூட பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம் நம்ம லக்கு தான். கீழே இருந்து டேம் மேலே போகிறதுக்கு நம்ம நடந்தும் போகலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு ஷட்டில் சர்வீஸ் ஒன்று வச்சுருக்குறாங்க, இது மூலயமாவும் போகலாம். இந்த வேன் மூலமாக நம்ம போகிறதா இருந்தால் 25 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது அப் அண்ட் டவுனுக்கு கீழே இருந்து மேலே போயிட்டு அந்த டிக்கெட்டை வச்சுட்டு திரும்பவும் வேன்லாம் வந்து வரும், மாறி மாறி கீழே மேலேயும். திரும்பவும் நீங்கள் கீழே வந்து இறங்கிக்கலாம். நடந்து நீங்கள் அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு போகிறதா இருந்தால் கீழேருந்து நடந்து கூட நம்ம போகலாம். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய தீவு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் எல்லாத்துலேயுமே, அதாவது இங்கே இருக்கக்கூடிய காடுகளில் புலி கூட இருக்கான். புலி, சிறுத்தை, யானை, இந்த மாதிரி விலங்குகள்லாம் வந்து இங்கே இருக்குது. இதை தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிங் கோப்ராவும் வந்து இங்கே அதிக அளவில் இருக்குது. இதுக்கான அறிவிப்பு பலகையும் அங்கங்கே வச்சுருக்காங்க. இங்கே போட்டிங் போகிறதுக்கு ஆன்லைன் மூலயமா மட்டும்தான் பண்ண முடியும்னாங்க. நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு வரலாம். இங்கே வந்ததுக்கப்புறம் கூட ஆன்லைன் மூலயமா தான் நம்ம பண்ண முடியும். நம்ம மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே நான் போய் டிக்கெட் கவுண்டரில் விசாரித்தப்ப எல்லாமே வந்து ரொம்ப லேட் ஆகும், இன்னும் 3 hours வெயிட் பண்ணணும், 4 hours வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்மளால் அவ்வளோ நேரம்லாம் இங்கே வெயிட் பண்ண முடியாது. அதனால் நம்ம கிளம்புவோன்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். இங்கே மோட்டார் போட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இந்த இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல நம்ம போட்டிங் போகிறதுங்கிறது அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். இதுக்காக தான் நானும் வந்தேன். ஆனால் நம்ம இன்னொரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இங்கே வெயிட் பண்ணி போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வேண்டாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். போட்டிங் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்தது. ஏன்னா போட்டிங் உண்மையிலே நல்லாயிருக்கும், அந்த அட்மாஸ்பியர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்னென்னா 20% போகக்கூடிய பெரிய போட் ஒன்று இருக்குது, அதெல்லாம் ஷேர் பண்ணி கூட போகலாம். ஆனால் அது வந்து ரிப்பேராக இருக்கான். இப்போ வந்து 5 seater அண்ட் 7 seater மட்டும்தான் இருக்கான். 5 seater பார்த்தீங்கன்னா 1100, 7 seater வந்து 1300 and more சார்ஜ் பண்ணுறாங்க. 15 minutes தான் டைமு. அது டைம் ஸ்லாட் வந்து கொடுக்குறாங்க. நாம் திரும்ப ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த த்ரில்லிங்கான இரவு நேர பயணத்துக்கு தயாரானோம். நைட் சரியாக ஒரு 10 மணிக்கு மேலே சாப்பிட்டுட்டு ரூம்லேருந்து கிளம்புனோம். ரூம்லேருந்து கிளம்புன கொஞ்ச நேரத்துலையே ஒரு ஸ்பாட்டர் டியர் வந்து ரோட்டுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது. நம்ம காரை பார்த்தோன்னே உள்ளுக்குள்ளார ஓடிடுச்சு. சரி, ஸ்டார்டிங்கே நல்லாயிருக்கு,
இன்றைக்கி எப்படியும் ஒரு நல்ல ஒரு சைட்டிங்ஸ் இருக்கும் நைட்டு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்தோம். நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் தான் இந்த ரூட்டில் போக்குவரத்து இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய லெவலில் போக்குவரத்து இருக்காது. எப்போயாவது 1-2 வெஹிக்கிள் தான் வந்து இங்கே போகும். நம்ம 10 மணிக்கு போகும்பொழுதே இங்கே பெரிய லெவலில் வாகன போக்குவரத்து இல்லை. நான் மட்டும்தான் தனியாக ட்ரைவ் பண்ணி போயிட்டுருந்தேன். அதுவே வந்து செம த்ரில்லாக இருந்தது. ஏன்னா இங்கே பகல் நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பகல்லையும் போய் உங்களுக்கு நான் காமிச்சேன். பகலில் போகும்பொழுது இந்த ரூட்டில் இவ்வளோ யானைகள் இருக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு அங்கே எதுவுமே நம்மளால் பெரிய லெவலில் பகலில் பார்க்க முடியாது. இப்போ நான் சொல்லி வாய மூடல, பாருங்கள் ஒரு யானை ஒன்று சைடில் நிற்கிது. அந்த யானையை பார்க்குறதுக்கே ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. ஏதோ மதம் பிடிச்ச மாதிரி இருந்தது. ஒரு மரத்தை போய் முட்டு கொடுத்துக்கிட்டு தும்பிக்கையால் அங்கே நின்றுட்டே இருந்தது. ரொம்ப நேரம் அதே இடத்துல நின்றுட்டு இருந்தது. நாம் நைட்டு இங்கே ஒரு டிரைவ் போகணும்னு நினச்சிட்டு இருந்தது என்னமோ உண்மை தான். ஆனால் நம்ம மெயினாக அதுக்காக போகலை. காட்டிக்குளத்தில் தான் வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா தொல்பட்டிலேருந்து எப்படி இருந்தாலும் ஒரு 15 கிலோமீட்டராவது இருக்கும். அங்கே போய் தான் வந்து நம்ம பெட்ரோல் போடணும். ஏன்னா நாளைக்கு எர்லி மார்னிங் கிளம்பி நாகர்கோயிலில் வந்து நம்ம சஃபாரி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டயத்தில் எதுவும் பெட்ரோல் இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் நம்ம இங்கே டிரைவ் போன மாதிரி இருக்கும், அப்படியே பெட்ரோல் போட்ட மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ போகிறோம். ஆக்சுவலாக இந்த சைடு குட்டா பக்கம் வந்தோன்னா அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அது கர்நாடகாக்குள்ளார. ஆனால் அந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். சரி, அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் கொஞ்சம் வேலை இருந்தது. சரி, அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம், போயிட்டு பெட்ரோலும் போட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக போகிறோம். இந்த மாதிரி காடுகளில் நம்ம நிறைய பேர் கூட வரும்பொழுது கூட நமக்கு ஒரு திகிலான ஒரு அனுபவமாக இருக்கும். ரொம்ப த்ரில்லாக இருக்கும் இதில் ட்ராவல் பண்ணி வர்றது. நான் மட்டும் இதில் ட்ரைவ் பண்ணி போகிறேன். பெரிய லெவலில் டிராஃபிக் இல்லை. அப்படிங்கிறப்ப எந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். அதுவும் யானைக்கான எங்கேயாவது குறுக்க நிற்கிதா, ஒவ்வொரு டர்னில் போகும்போதும் நான் அதை நினச்சிக்கிட்டே போவேன். சரி, யானை ஏதாவது இங்கே நிற்குமா, ரோட்டை மறிச்சிட்டு இருக்குமா, நம்மளை ஏதாவது திரும்ப துரத்திக்கிட்டு வருமா, அந்த மாதிரி எண்ணத்தில் தான் போவேன். நமக்கு லக்கு இருந்தால் சில சமயம் புலிகளை கூட இங்கே பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுல்லாக வர்ற தேக்கு காடு. ஆள் நடமாட்டம் சுத்தமாகவே இல்லை. ஒரு வண்டி கூட போகவே இல்லை. நானே பயந்து போயிட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு டஸ்கர் ஒன்று ரோட்டுக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கு. நல்ல வேளை என்ன திரும்பி பார்க்கல. அதாவது அது அந்த சைடு, எனக்கு ஆப்போசிட் சைடு டைரெக்ஷனில் தான் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தது. எப்படி சொல்கிறது, ஒரு திக்னு ஒரு மனநிலைமையோட
நம்ம ரோட்டில் போகும்பொழுது, அது பெரிய லெவலில் ஆளுங்க டிராஃபிக் எதுவும் இல்லாதப்ப நம்ம போகும்பொழுது திடீர்னு ஒரு யானை நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம போகிறோம். இன்னும் எப்படி இருக்கும்? உண்மையிலே இதெல்லாம் வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸு. சொல்லிக்கிட்டே வரும் பாருங்க யானை. டஸ்கர் நிற்கிது. தான் சொல்லிக்கிட்டே வந்தேன். டேர்னிங்கில் திரும்புகிறேன், நிற்கிது. நைட் ட்ரைவ் இதுமாரி ஃபாரஸ்ட்குள்ளார பண்ணி போகிறது உண்மையிலே இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு டைமாக நான் தனியாக இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் நைட்டு ஒரு 10-11 மணிக்கெலாம் வந்து ஃபாரஸ்ட்டில் போகிறதுங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. உண்மையிலே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது நமக்கு. நான் காட்டிக்குளம் போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு திரும்ப இப்போ ரூமுக்கு ரிட்டன் ஆகிட்டுருக்கேன். ஏன்னா வரும்பொழுதே யானைகள் நிறையா பார்க்க முடிஞ்சுது. இப்போ திரும்ப ரிட்டன் ஆகும்பொழுது நல்லா லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் போகும்பொழுது ஏதாவது குறுக்க இருக்கான்னா, ஏன்னா வாகன போக்குவரத்து முன்னாடியாவது ஓரளவுக்கு இருந்தது, இன்னுமே சுத்தமாகவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்தமாரி சமயத்தில் நடு ரோட்டில் ஏதாவது யானைகள் நின்னால் ரொம்பவே கஷ்டமாக போயிடும். அதை நினச்சிட்டே நான் போயிட்டுருந்தேன். ஃபுல்லாக ஒரு தேக்கு தோப்பு தான் இது. எவ்வளோ தேக்கு மரம் இருக்குது பாருங்களேன். 2 சைடுமே வந்து தேக்கு இருக்குது. உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அவ்வளோ தேக்கு மரங்கள் இருக்குது. இந்த தேக்கு தோப்புக்குள்ளார நம்ம போகும்போதே அந்த காட்டுக்கு நடுவில் அதுவே ஒரு மாதிரி நமக்கு செம்ம த்ரில்லாக இருக்கும். நீங்களாம் இதுமாரி தனியாக ஃபாரஸ்ட்குள்ளார இதுமாரி ஒரு 11 மணிக்கு மேலே நைட்டு ட்ராவல் பண்ணியிருக்கீங்களாங்கிறத சொல்லுங்கள் கீழே கமெண்ட்டில். எனக்கு ஏற்பட்ட அதே மாதிரி உணர்வு உங்களுக்கு இருக்கா? அந்த ஒரு படபடப்பு, டென்ஷன் எல்லாம் இருக்கான்னு சொல்லுங்கள்.
அப்பா திக்கு திக்குதுங்க. ரோட்லேயே குடும்பத்தோடு நிற்கிதுங்க. 4 ரொம்ப குட்டி ஒன்று, அதோட பெருசு ஒன்று, பெருசு 2. ஆக்சுவலாக நம்ம போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் குட்டாவிலே போட்டிருப்பேன், அங்கே பெட்ரோல் பங்க்கு க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் சரின்னு நம்ம இங்கே வந்தோம். ஏன்னா இவ்வளோ லேட் நைட்டில் வர்றதுங்கிறது சேஃப்டி கிடையாது. எனக்கே உண்மையிலே தனியாக இதில் ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிறதே திக்குன்னு இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிறேன். நீங்கள் கூட இருக்கலாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ அவ்வளோ போகணுமா அந்த நைட்டில் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். மறுநாள் காலையில், அதாவது ஏர்லி மார்னிங்கே கிளம்பி சஃபாரி போகணுங்கிறதுக்காக தான் வந்தோம். பாருங்கள், யானை ஒன்று நிற்கிது பாருங்கள். டஸ்கர் ரோட்லேயே நிற்கிது, உள்ளார நிற்கிது பாருங்க. சைட்லலாம் நிற்கிது பாருங்க. பெரிய டஸ்கரார்னு நிற்கிது. வரிசையாக நிற்கிதுங்க. உள்ளுக்குள்ளாரெலாம் எவ்வளோ நிற்கிது பாருங்க. அவ்வளோ யானைங்க நிற்கிது. தூக்கி வாரி போட்டுது எனக்கு இத்தனை யானை பார்த்தோன்னா. ரைட்டில் வேறு சத்தம் கேட்குது, உள்ளுக்குள்ளார எதுவும் உடைக்குது. அங்கே எப்படியும் ஒரு 6-7 யானை நிற்குங்க. உண்மையிலே இதுமாரி தனிமையில் வரும்பொழுது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பயணமாக தான் இது இருந்தது. ஏதோ ஒரு வழியாக நம்ம போராடி தொல்பட்டி வந்து சேர்ந்துட்டோம். உண்மையிலே ஒரு மறக்க முடியாத இரவாக இருந்தது. இதோட இந்த காணொலியும் நிறைவுக்கு வருது. இந்த காணொலி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை ரெகுலராக பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். மீண்டும் அடுத்து ஒரு அருமையான காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.